இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் துர்கா. குட் மார்னிங் ஹாசினி. என்ன துர்கா, ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன், என்னாச்சு துர்கா? இல்ல, ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியே போக வேண்டியிருக்கு. எப்படியும் வரதுக்கு காலையில ஆயிடும். ஹாசினி, கொஞ்சம் தேவி மாவை பாத்துப்பியா? சரி துர்கா, தேவி அம்மாவை நைட் நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன். இன்னைக்கு பௌர்ணமிய நாம மிஸ் பண்ணவே கூடாது. மிஸ் பண்ணிட்டோம், அப்புறம் நம்ம வாழ்க்கை அமாவாசை ஆயிடும். நாளைக்கு தான் கடைசி நாள். 2 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு தான் நடக்க போகுது. என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுக்க போறேன். அந்த சூர்யாவோட உடலை என்னையோட எரிச்சிடணும். நீ சொல்றத இந்த தடவை சரியா செஞ்சிடு. கண்டிப்பா. நீங்க அந்த சித்தர் சொன்ன இடத்துக்கு போங்க. நான் புத்துக்கு போய் என் கணவனோட இறந்த உடலை கொண்டு வந்துடுறேன். அந்த கிளிக்குள்ள இருக்க உயிர் வெளியில வரும்போது அந்த உயிரை எடுத்து என் கணவனோட உடலுக்குள்ள வைக்க போறேன். இன்னைக்கு ஒரு நாள் தாங்க. நாளைக்கு காலையில நீங்க இந்த உடம்புல இருந்து பழையபடி உங்க உடம்புக்கு வந்துருவீங்க. பழைய சூர்யாவா மாறிடலாம். நான் இப்பவே கோயிலுக்கு போய் சித்தர் சொன்னபடி பூஜைக்கு ஏற்பாடு பண்றேன். நீங்க இப்பவே கோயிலுக்கு வர வேணாம். நீங்க முன்னாடியே வந்தீங்கன்னா அந்த நாகஜோதியால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். அதனால நைட் இங்கே இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பி வந்துருங்க. நாளைக்கு பொழுது விடியறப்போ எல்லாம் நல்லதா இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. நான் போயிட்டு வரேன். அம்மா தாயே, என் பொண்ணு துர்காவோட வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். யமன் கிட்ட போராடி தான் கணவன் உயிரை மீட்டு கொண்டு வந்த சத்தியவான் சாவித்திரி மாதிரி கிளியோட உடலுக்குள்ள இருக்கிற மாப்பிள்ள சூர்யாவோட உயிரை அவரோட உடம்புக்குள்ள திரும்ப கொண்டு வர சித்தர் சாமி கூட சேர்ந்து பூஜை பண்ண போறான். என் பொண்ணு துர்காவோட நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வரக்கூடாது தாயே. மாப்பிளைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைய வெளியில யார்கிட்டையும் சொல்லாம மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டு புருஷன் உயிரை அவர் உடலுக்குள்ள கொண்டு வர போராடிட்டு இருக்கா. அதே சமயத்துல மாப்பிள்ளையோட உடலை அழிக்க நினைக்கிற எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு அவ உயிரையே பணைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. துர்காவோட முயற்சி நல்லபடியா நடந்து மாப்பிள்ளை மறுபடியும் திரும்ப வரணும். அதுக்கு என் பொண்ணு துர்காவுக்கு நீதாமா தாயே துணையா இருக்கணும். உன்னை விட்டா அவளுக்கு வேற யாருமே துணை இல்ல. என் மகளுக்கு மாங்கல்ய பிச்சை போடு தாயே. துர்கா, சொல்லுங்க சாமி. பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சுமா. முழு பௌர்ணமி நேரம் 10 நாளிகை தான். அதாவது 4 மணி நேரம் தாமா இருக்கும். அதுக்குள்ள நாம முறையா பூஜையை முடிச்சு உன் கணவரோட உடலுக்கு உயிர் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல உன் கணவனோட உயிர் இருக்கிற அந்த கிளி முதல்ல இங்க வரணும். நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லிட்டேன் சாமி. கிளி உடம்புக்குள்ள இருக்கிற சூர்யா இப்ப வந்துருவாரு. நல்லதுமா. ஓம் காளிகாம்பாளே போற்றி. ஓம் கனகவல்லியே இன்னும் சூர்யாவை காணோம். இடங்களை காக்கும் நாயகியே போற்றி. ஓம் துர்க்கவல்லியே போற்றி. துர்கா, சாமி, என் கணவர் இப்ப வந்துருவாரு. வரட்டுமா. கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நீ கானக பொய்கையில இருந்து நீர் எடுத்துட்டு வரணும். தேவர்கள் வந்து செல்லும் பிருந்தாவனத்துல நீ பூவை எடுத்துட்டு வரணும். அக்னி மலையில இருந்து நீ நெருப்பு எடுத்துட்டு வரணும். சாமி, சூர்யா உயிர் இருக்கிற கிளி வரத்துக்கு முன்னாடி நான் போய் நீங்க சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை செய்ய முடியும். அதுதான் தெய்வீக நடைமுறை. சரிங்க சாமி. சூர்யாவோட உயிர் இருக்கிற கிளி இப்ப வந்துரும். ஓம் துர்க்கையே போற்றி. ஓம் கனகவல்லியே போற்றி. ஓம் கனகாம்பாளே போற்றி. ஒருவேளை கிளி நாகஜோதி கையில மாட்டிருக்குமா?
நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். சாமி, எதுக்கும் நான் ஒரு எட்டு போய் என் கணவரை பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிம்மா. ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அன்னைக்கு மாரியோட சமாதிக்கு துர்கா மாதிரி வந்த நாகஜோதியே இப்பவும் துர்கா மாதிரி வந்திருப்பாளோ? என்ன ஹஸ்பண்ட் சார் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன, நான் துர்காவா இல்ல நாகஜோதியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம் ஹஸ்பண்ட் சார். நான் துர்கா தான். வாங்க ஹஸ்பண்ட் சார், டைம் ஆகுது, பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களை பார்க்காம தேவிமா எவ்வளவு அழுதா தெரியுமா? ரொம்ப ஏங்கி போயிட்டா. உங்களை நினைச்சு தேவிமாவுக்கு உடம்பே சரியில்லாம போயிடுச்சு. நீங்க இன்னைக்கு வந்துருவீங்கன்னு நான் தேவிமா கிட்ட சொல்லிருக்கேன். கிளிக்குள்ள இருக்கிற உங்க உயிர் உங்க உடம்புக்குள்ள வந்த உடனே நேரா முதல்ல தேவி அம்மா கிட்ட உங்களை அழைச்சிட்டு போய் அவளை சந்தோஷப்படுத்தலாம். சூர்யா கிளி கைக்கு கிடைச்சதும் அத கொன்னு அதுக்குள்ள இருக்கிற உயிரை எடுத்து மறைச்சு வச்சிருக்கிற என் கணவன் உடலுக்கு உயிர் கொடுத்துடணும். சூர்யா! ஐயோ, இவ எப்படி இங்கே வந்தா? இதுல யார் உண்மையான துர்கா, யார் நாகஜோதின்னு ஒரே குழப்பமா இருக்கே. ஏய், நீ இச்சாதாரி நாகம் தானே? ஏன் உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சாரை ஏமாத்தி கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ சூர்யா, சூர்யா, இவ சொல்றது நம்பாதீங்க. நான் தான் உண்மையான துர்கா. இவ அந்த இச்சாதாரி நாகம். ஏற்கனவே தேவி அம்மா மாதிரி, அம்மா மாதிரி, ஏன் என்ன மாதிரி உருவத்துல வந்து உங்க உயிரை எடுக்க பார்த்தவ இப்ப மறுபடியும் ஏன் உருவத்துல வந்திருக்கா? சூர்யா, நான் தான் உங்க கையால தாலி கட்டிக்கிட்ட உண்மையான துர்கா. இது மாரியோட தாலி இல்ல சூர்யா, இதான் மாரியோட தாலி. ஏய், இதாண்டி மாரியோட தாலி. நீதான் உண்மையான துர்கா இல்ல? இத தொட்டு பாருடி. அப்போ தொடு.